உடைச்சிருப்பாங்க, இப்ப உடைச்சிருப்பாங்களா? இப்ப அதன் அடிப்படையில் கடந்த 3 வாரங்களாக ஒலிபெருக்கி வாயிலாக அந்த வீதிகள் அனைத்திலும் இந்த சட்டவிரோத கடைகளை அகற்றுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டு வந்திருக்கிறது. அந்த இடத்திலே பிரசன்னமாகி சபை மீதும் வாக்களித்த மக்கள் மீதும் ஒரு அபாண்டமான பழியை சுமத்துகின்ற ஒரு நீலச்சேட்டுடையவரை நான் அடையாளம் கண்டேன். அவர் கிளிநொச்சி பொருளாதார மத்திய நிலையத்திற்கு முன்பதாக 20-30 மீட்டர் நீளமான 8 சட்டவிரோத கடைகளை வீதியிலே அமைத்திருக்கின்ற ஒருவர். அவர் சிந்தித்திருக்கின்றார், இங்கிருந்து அங்கு அகற்றி கொண்டு வருவதற்கு முன்பாகவே தான் இங்கு வந்து இந்த பிரச்சனைகளை உருவாக்குவதனூடாக தன்னுடைய அந்த சட்டவிரோத கடையை காப்பாற்றுவதற்காக தனக்கு கடைகள் இல்லாத இந்த முன்பகுதியிலே வந்து நின்று சபைக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிப்பதை நான் அவதானித்திருக்கிறேன். உண்மையில் அந்த அடையாளப்படுத்தப்பட்ட எதிர்ப்புகளின் பின்னாலே ஒரு சிலர் தான் இருக்கிறார். வர்த்தகர் சங்கம் என்ற தோற்றத்தை உருவாக்க பலர் முயற்சிக்கிறார்களே தவிர உண்மையில் வர்த்தகர் சங்கம் மிகவும் பொறுப்போடு அதனுடைய தலைவரனோடு கலந்துரையாடி இருக்கிறார். மிக பொறுப்போடு அந்த இரட்டை சாலை உருவாக வேண்டும் என்பதிலும் அந்த டிப்போ சந்தியிலிருந்து கிளிநொச்சி நகரத்துக்கு பெருநகர பண்பை உருவாக்க வேண்டும். கிளிநொச்சி மக்களுடைய பொருளாதாரத்திலும் அவர்களுடைய காணிகளிலும் பெருமான உயர்வை உருவாக்க வேண்டும். விசேடமாக கனகபுரம் சார்ந்த கனகபுரத்தினுடைய தெற்கு பகுதி பின்தங்கிய பிரதேசங்கள் என்று வர்ணிக்கப்படக்கூடிய அந்த பகுதிகளினுடைய அபிவிருத்தியினுடைய உட்கட்டுமானத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அந்த மாற்றத்தினுடைய முதல் படியாகத்தான் ஏனையனுக்கு துணைச்சாலை ஒன்று அறிவியல் நகர் வரையும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. வணக்கம். கரைச்சி பிரதேச சபையினாலே மேற்கொள்ளப்படுகின்ற அபிவிருத்தி பணிகளின் பங்களிப்பாக நேற்றைய நாள் கிளிநொச்சி டிப்போ சந்தியிலே நடைபெற்ற சம்பவம் ஒன்று குறித்து பல்வேறு கருத்துக்களை முகநூல்கள் திரிவுபடுத்தி எழுதி வருவதை நாங்கள் பார்த்தோம். ஆகவே அந்த வகையில் நடைபெற்ற விடயம் குறித்து எமது மக்கள் புரிந்து கொள்ளும்படியாக தெளிவான விளக்கம் ஒன்றை அளிக்க வேண்டிய தேவை சபைக்கு ஏற்பட்டிருக்கிறது. கிளிநொச்சி டிப்போ சந்தியில் இருந்து கனகபுரம் சேவியர்கடை சந்தி வரையாக ஒரு 2 வழிப்பாதை ஒன்று உருவாகுவதற்கான நிதி ஒதுக்கீடுகள் கிடைக்கப்பெற்று 2 வழிப்பாதையை நிர்மாணிப்பதற்கான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்திலே 2007ஆம் ஆண்டு குறித்த வீதி இத்தகைய ஒரு அபிவிருத்தி நிலையை அடையும் என்று எதிர்பார்க்கப்பட்ட காரணத்தினாலே அந்த வீதியினுடைய மையத்தில் இருந்து 100 அடி தூரத்திலே மொத்தமாக 100 அடி அகலமான பாதை அமைக்கப்பட வேண்டும் என்ற தீர்மானம் எடுக்கப்பட்டு அப்பொழுது அந்த விடயங்களை கையாளுகின்ற பொழுது அதில் ஏற்பட்ட சில இடையூறுகள் காரணமாக கிளிநொச்சி நீதிமன்றத்தை அப்போது இருந்த எமது செயலாளர் கம்சநாதன் அவர்கள் நாடி அந்த வீதி சென்ற மத்திய பகுதியிலிருந்து வீதியினுடைய மத்திய பகுதியிலிருந்து 2 புறமும் 50 அடிகளாக அகலிக்கப்பட்டு அதனுடைய வீதி அபிவிருத்தி திணைக்களத்தினுடைய வீதி எல்லை தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே வீதி எல்லைக்கோட்டு நிர்மாணம் நிறைவு பெற்றது 2017ஆம் ஆண்டு. அந்த 2017ஆம் ஆண்டுக்கு பிறகு அமைக்கப்படுகின்ற அனைத்து கட்டடங்களுக்கும் நாங்கள் வீதி எல்லைக்கோட்டு சான்றிதழை மிக தெளிவாக 50 அடிகளுக்கு அப்பாலே வழங்கி வந்திருக்கின்றோம். அண்மை காலமாக டிப்போ சந்தியிலிருந்து சேவியர்கடை சந்தியை நோக்கிய அந்த பாதை இரட்டை வழிப்பாதையாக நிர்மாணிப்பதற்கான நிதி ஒதுக்கீடுகள் கிடைக்கப்பெற்று வீதி அபிவிருத்தி திணைக்களம் அந்த பாதை நிர்மாணிப்பதற்கான பணிகளை ஆரம்பித்திருக்கிறது. ஆகவே அந்த பாதை அமைக்கப்படுமாக இருந்தால் கிளிநொச்சியினுடைய தெற்கு பிரதேசம் என்று கூறப்படுகின்ற பாரதிபுரம், உதயநகர், விநாயகபுரம், கிருஷ்ணபுரம், அம்பாள்குளம் பிரதேசங்கள் சடுதியான அபிவிருத்தியை அடைய முடியும். ஆகவே அந்த பிரதேசத்தினுடைய இரட்டை வழிப்பாதையின் காரணமாக பல பொருளாதார நன்மைகளை அப்பகுதியிலே இருக்கிற வர்த்தகர்கள் அனுபவிக்க தயாராகின்றார்கள். மிக விசேடமாக அது டிப்போ சந்தியிலிருந்து மாவீரர் துயிலும் இல்லம் வரையும் செல்ல போகின்ற ஒரு பாதை. ஆகவே அது இருவழிப்பாதையாக அமைக்கப்பட்டு
இரு கரைகளிலும் மரங்கள் நடப்பட்டு ஒரு அழகிய சாலையாக அதை உருவாக்க வேண்டிய பொறுப்பு எங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது. இந்த வேளையிலே தான் நாங்கள் சபையை பொறுப்பேற்றுக் கொண்டோம். அந்த வேளையில் கிளிநொச்சி வர்த்தக சங்கத்திடமிருந்து எங்களுக்கு ஒரு முக்கியமான அறிவித்தல் கிடைக்கப்பெற்றது. அது உண்மையான அறிவித்தல். இந்த நடமாடும் வியாபாரங்களை எல்லைகள் மீறி செய்கின்ற காரணத்தினாலே இந்த வீதியோர வியாபாரங்கள் கிளிநொச்சியினுடைய நகர வர்த்தகர்களுடைய வியாபார நிலையை பாதித்திருக்கிறது என்பதை அவர்கள் எங்களுக்கு தெளிவாக குறிப்பிட்டிருந்தார்கள். அதுபோல கிளிநொச்சி சேவை சந்தை வர்த்தகர்களும் தங்களுடைய வியாபாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆங்காங்கே சந்தைகளும் ரத்தி கடைகளும் ஏனைய உற்பத்தி பொருட்களும் விற்பனை செய்யப்படுகின்றது. எனவே இதை அகற்றுமாறு தொடர்ச்சியாக சபைக்கு கோரிக்கை விடுத்து வந்திருக்கிறார்கள். நாங்கள் இவற்றை கடந்த 2 மாதங்களாக கவனமாக பரிசீலித்து கடந்த சபை அமர்விலே இந்த விசேட அறிவித்தலாக கொண்டு வரப்பட்டு ஆராயப்பட்டு ஏகமனதாக ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டது. வீதி வழி வியாபாரங்கள் அனைத்தையும் அகற்றுவதற்கான தீர்மானம் எடுக்கப்பட்டது. பாதிக்கப்படுகிறவர்களுக்கு பொருத்தமான இடங்களிலே மாற்றிடங்களை வழங்குவது குறித்து எதிர்காலத்திலே பரிசீலிப்பது என்ற தீர்மானத்தையும் கடந்த சபை அமர்விலே நாங்கள் எடுத்துக்கொண்டோம். ஆகவே அதன் அடிப்படையில் கடந்த 3 வாரங்களாக ஒலிபெருக்கி வாயிலாக அந்த வீதிகள் அனைத்திலும் இந்த சட்டவிரோத கடைகளை அகற்றுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டு வந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அரச நடைமுறைகளின்படி சுற்று நிறுவனங்கள், அறிக்கைகள், பத்திரிகைகளில் போடப்படுகின்ற ஒற்றை விளம்பரத்தின் அடிப்படையில் தான் சட்டங்கள் அமுலாக்கப்படுகிறது. ஆனால் நாங்கள் பொதுமக்களினுடைய பிரதிநிதிகள் என்ற வகையிலே 1க்கு 3 தடவைகள் ஒலிபெருக்கி ஊடாக அந்த வீதிகளிலே நாங்கள் அறிவித்தல்களை வழங்கியிருக்கிறோம். அந்த அறிவித்தல்களின் நிமித்தம் அவர்கள் தங்களுடையவற்றை தாங்களாக அகற்றிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட தொடர்ச்சியாக இந்த கோரிக்கை செவிடன்காதில் ஊதிய சங்காக இருந்த காரணத்தினாலே அதிகாரிகள், எங்களுடைய பிரதேச சபையினுடைய அதிகாரிகள், வீதி அபிவிருத்தி அதிகார சபையைச் சேர்ந்தவர்கள் எல்லைகளை காட்டுவதற்காகவும் ஏனைய கிராம அலுவலர், போலீசார் சகிதம் இந்த விடயங்களை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் நேற்று மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதன்போது சில எதிர்ப்புகள் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது. உண்மையில் அந்த அடையாளப்படுத்தப்பட்ட எதிர்ப்புகளின் பின்னாலே ஒரு சிலர் தான் இருக்கிறார்கள். வர்த்தகர் சங்கம் என்ற தோற்றத்தை உருவாக்க பலர் முயற்சிக்கிறார்களே தவிர உண்மையில் வர்த்தகர் சங்கம் மிகவும் பொறுப்போடு அதனுடைய தலைவரனோடு கலந்துரையாடி இருக்கிறார். மிக பொறுப்போடு அந்த இரட்டை சாலை உருவாக வேண்டும் என்பதிலும், அந்த டிப்போ சந்தியிலிருந்து சேவியர்களை வரையாக அந்த வீதி அகழிக்கப்பட வேண்டும் என்பதிலும், வர்த்தகங்கள் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் என்பதிலும், நகரம் அழகாக்கப்பட வேண்டும் என்பதிலும் அவர்கள் தலைவர் செயலாளர் போன்றவர்கள் உடன்பாடான கருத்தை கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதனை அகற்றுவதற்கான ஒரு தொழில்நுட்ப உபாயத்தை கொண்டிருந்திருக்கலாம் என்று எங்களுக்கு ஒரு ஆலோசனையை வழங்கியிருக்கிறார்கள். அது தொடர்பிலே நாங்கள் அடுத்த வாரம் குறித்த வர்த்தகர் சங்கத்தோடும் ஏனைய வர்த்தகர்களோடும் நேரடியாக கலந்துரையாடி அதனை அகற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதற்கு, தொடர் நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வதற்கு இருக்கிறோம். ஆனால் அந்த இடத்திலே பிரசன்னமாகி சபை மீதும் வாக்களித்த மக்கள் மீதும் ஒரு அபாண்டமான பழியை சுமத்துகின்ற ஒரு நீலச்சேட்டுடையவரை நான் அடையாளம் கண்டேன். அவர் கிளிநொச்சி பொருளாதார மத்திய நிலையத்திற்கு முன்பதாக 20-30 மீட்டர் நீளமான 8 சட்டவிரோத கடைகளை வீதியிலே அமைத்திருக்கின்ற ஒருவர். அவர் சிந்தித்திருக்கின்றார், இங்கிருந்து அங்கு அகற்றி கொண்டு வருவதற்கு முன்பாகவே தான் இங்கு வந்து இந்த பிரச்சனைகளை உருவாக்குவதனூடாக தன்னுடைய அந்த சட்டவிரோத கடையை காப்பாற்றுவதற்காக தனக்கு கடைகள் இல்லாத இந்த முன்பகுதியிலே வந்து நின்று சபைக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிப்பதை நான் அவதானித்திருக்கிறேன். அதை பற்றி எனக்கு ஏனைய வர்த்தகர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே வீதி அபிவிருத்தி என்பது மக்களுக்கானது. கிளிநொச்சியினுடைய பன்முக நகரத்தை உருவாக்குவதிலே, ஒரு கம்பீரமிக்க நெடுஞ்சாலைகளை உருவாக்குவதிலே ஒரு மைல்கல்லாக இந்த வீதி அபிவிருத்தி பணி நடைபெற இருக்கிறது. ஆகவே இந்த வீதி அபிவிருத்தி பணிகளை அகலிக்கின்ற பொழுது சிற்சில இடையூறுகள், வர்த்தக நோக்கம் கருதி செயற்படுகின்ற ஓரிருவருடைய எண்ணங்களிலே சில கவலைகள் உருவாக முடியும். அதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். ஆனால் ஒட்டுமொத்த கிளிநொச்சி என்கின்ற வகையிலே நாங்களும் வர்த்தகர்களுமாக இணைந்து இந்த சாலையை உருவாக்க வேண்டும். கிளிநொச்சி நகரத்துக்கு பெருநகர பண்பை உருவாக்க வேண்டும். கிளிநொச்சி மக்களுடைய பொருளாதாரத்திலும் அவர்களுடைய காணிகளிலும் பெருமான உயர்வை உருவாக்க வேண்டும். விசேடமாக கனகபுரம் சார்ந்த, கனகபுரத்தினுடைய தெற்கு பகுதி பின்தங்கிய பிரதேசங்கள் என்று வர்ணிக்கப்படக்கூடிய அந்த பகுதிகளினுடைய அபிவிருத்தியினுடைய உட்கட்டுமானத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அந்த மாற்றத்தினுடைய முதல் படியாகத்தான்
ஏனையனுக்கு துணைச்சாலை ஒன்று அறிவியல் நகர் வரையும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த சாலையும் உருவாக்கப்படுகிற பொழுது மிகப்பெரிய வலையமைப்பு கொண்ட ஒரு பிரதேசமாக கிளிநொச்சி தெற்கு பிரதேசங்கள் வளர்ச்சி அடையும் என்பதனாலே நாங்கள் குறித்த இலக்கை அடைவதற்காக வர்த்தகர்களோடு பணிந்து பேசவும் தயாராக இருக்கிறோம். அது மிக முக்கியமானது. ஏனென்றால் எங்களுடைய இலக்கு எங்களுடைய மாவட்டத்துக்கு ஒரு பெருநகர பண்புள்ள நகரத்தை உருவாக்க வேண்டும் என்பது. ஆகவே வர்த்தகர்களிடம் ஒரு சிலரிடம் இருக்கக்கூடிய சுயநலத்தன்மைகளை களைந்து பொதுநலத்தோடு வர்த்தகமும் பாதிக்கப்படாத வகையில் நாங்கள் செயற்பட வேண்டியிருக்கிறது. இங்கே நான் ஒன்றை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். இந்த நடைபாதை வியாபாரம் என்பது வீதி எல்லைக்கோட்டு சான்றிதழ் வழங்கப்படுகின்ற எல்லைகளுக்கு வெளியே நடைபெறுகின்ற வியாபாரம் அனைத்தும் நடைபாதை வியாபாரங்கள். ஆனால் ஒரு சிலர் ஏழைகளினாலே கொண்டு வரப்பட்டு ஆங்காங்கே விற்கப்படுகின்ற அவ்வப்போது விற்கப்படுகின்ற பொருட்களை நடைபாதைகள் என்றும் அதனை அகற்றுமாறு கோரிக்கை விடுகிற அதே நேரம் தங்களுடைய கடைகளுக்கு முன்னாலே நீண்டு செல்லுகின்ற நகர வீதியை நோக்கி செல்லுகின்ற அந்த தற்காலிக கொட்டகைகளை நடைபாதை என்ற நடைமுறைக்குள் இருந்து வேறாக காட்டிக்கொள்ள விரும்புகிறார்கள். அது அவ்வாறு அல்ல. ஸ்ட்ரீட் லைன் என்று சொல்லப்படுகின்ற வீதி எல்லைக்கோட்டை மீறி வருகின்ற அனைத்து வியாபார முறைகளும் நடைபாதை வியாபாரங்களாகவே கணிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே வர்த்தகர்கள் பொதுமக்கள் இந்த விடயத்திலே உணர்ச்சி அடைய தேவையில்லை. மிகவும் நிதானமாக சபையில் இருக்கக்கூடிய 37 பேர் கூடி கிளிநொச்சி நகரத்தினுடைய நகரத்தை எவ்வாறு வடிவமைப்பது அழகுபடுத்துவது என்பதை பற்றிய ஒரு விடயத்தை தான் நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். அதிலே சில நடைமுறைப்படுத்துவதிலே சில தவறுகள் நிகழ்ந்திருந்தால் அவற்றை சீர் செய்து கொண்டு நடைமுறைப்படுத்துவதிலே சில தவறுகள் நிகழ்ந்திருந்தால் அவற்றை சீர் செய்து கொண்டு அந்த நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுத்து கிளிநொச்சி நகரத்தினுடைய அபிவிருத்திக்கும் அந்த டிப்போ சந்தியிலிருந்து சேவையர்களுடைய சந்தி வழியாக முதற்கட்டமாக அமைய இருக்கின்ற இருவழிச்சாலைக்கும் நாங்கள் எங்களுடைய ஒத்துழைப்பை நல்க வேண்டும். வர்த்தகர்கள் திறந்த மனதோடு கலந்துரையாடலாம். ஓரிருவருக்கு இருக்கக்கூடிய அரசியல் காழ்ப்புணர்ச்சிகளை இந்த அபிவிருத்தி விடயங்களிலே பின்பற்றி எங்களுடைய மாவட்டத்திற்கு வரப்போகின்ற நிரந்தர நிலைபெறான அபிவிருத்தி விடயங்களில் ஒரு கரையை உருவாக்க வேண்டாம் என்று நான் தயவோடு கேட்டுக்கொள்கின்றேன். சபை என்ற ரீதியில் விசேடமாக மக்களில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் என்ற வகையில் மக்களுடைய உணர்வுகளோடு பேசுவதற்கும் அவர்களுடைய கோரிக்கைகளுக்கு நியாயமான முறையில் சம்மதிப்பதற்கும் சபை எப்போதும் தயாராக இருக்கிறது. அது பற்றி கிளிநொச்சி வர்த்தகர் சங்கத்தோடும் கிளிநொச்சியில் இருக்கக்கூடிய அமைப்புகளோடும் பேசி ஒத்த உணர்வுகளோடு கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தியை நோக்கி நாங்கள் பயணிப்போம். ஆகவே இந்த விடயங்களை எமது மக்கள் புரிந்து கொண்டு ஒட்டுமொத்த அபிவிருத்திக்கு ஆதரவு தர வேண்டும் என்று உங்களில் ஒருவராக தயவாக கேட்டுக்கொள்கிறேன்.